சிம்ம ராசி நண்பர்களே, நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன சொல்ல போறாரு? ஒரு பக்கம் அஷ்டம சனி, மறுபக்கம் ஜென்ம கேது. இதை பத்தி நிறைய பேசிட்டு வர்றாரு இவரு. நமக்கு இந்த நேரத்துல ஏதாவது கிரகம் சாதகமாக இருக்கா, நல்லது நடக்குமா, இல்ல தொடர்ந்து பிரச்சனை தான் இருக்குதா நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு என்னன்னா என்ன இருக்கா சொல்லிட்டு போயிடுவோங்க. அது சொல்லிட்டா நீங்க வாழ்க்கையை சரியா கொண்டு போக முடியும். சும்மா தேவையில்லாத பொய்யா சொல்லிக்கிட்டு பணம் கொட்ட போகுது, வீடு வீடு தேடி வரப்போறான், ஆடிக்கார வாசல் நிற்க போகுது. இதெல்லாம் எதுக்கு கஷ்டப்படணும்? கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்த பலனை கொடுப்பார்கள் என்பதை சொல்லிவிட்டால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கலாம். அந்த ரீதியில பலன்கள் சொல்லிட்டு இருக்காரு. சரி, பார்க்கின்ற போது இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய நாளாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், விவேகம், வீரியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றிலும் ஜெயித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. எப்போ? புதன், வியாழன், வெள்ளி மாலை வரை. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இதற்கு மேலாக பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பயம் உங்களுக்கு இருக்குல்ல, அஷ்டம சனி. அது மிகப்பெரிய சங்கடத்தை கொடுப்பதுதான் அஷ்டம சனி. ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு சங்கடத்தை அஷ்டம சனி கொடுத்து விடுவார். அது செல்வாக்கில் சரிவினை ஏற்படுத்தலாம், புகழில் சரிவினை ஏற்படுத்தலாம், பண வரவில் தடைகளை ஏற்படுத்தலாம், பதவியில் பிரச்சனைகள் உண்டாக்கலாம், உடல்நிலை சிறு நலிவுகளை ஏற்படுத்தலாம், அவமானங்களை உண்டாக்கலாம். இதுவெல்லாம் அஷ்டம சனி கொடுத்திடக்கூடிய பலன்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு என்ன செய்யறாருன்னா, உன்னுடைய வேலைகளை என்கிட்ட காட்டாத, உன்னை நான் பார்த்துட்டு என் வீட்டுல தான் நீ இருக்க, நான் தான் உனக்கு இடம் கொடுத்திருக்க. அஷ்டம சனி என்ற போர்வை நீ சங்கடத்தை சிம்மராசன் கொடுக்க வேண்டாம், என்னுடைய பார்வையால் உன்னை நான் தடை செய்து விடுகிறேன். அப்போ குரு பகவானின் 9ஆம் பார்வை இந்த அஷ்டம சனிக்கு கிடைக்குது. அப்போ சுபத்துவம் அடைய வேண்டிய நிலை சனி பகவானுக்கு ஏற்பட்டு விடுகிறது. கர்மகாரன் தான் சனி பகவான், நேர்மையாக செயல்படக்கூடியவர். ஆனால் குருவுடைய பார்வை அவருக்கு கிடைக்கின்ற போது சுபத்துவம் அடைகிறார். அப்போ திடீர் செல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வசதி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு இனி குரு பார்வையின் காரணமாக சிம்ம ராசினருக்கு இருக்கு. குரு பார்வை இருக்கின்ற காலம் வரையில் அஷ்டம சனியினால் எந்த பாதிப்பும் சிம்ம ராசினருக்கு ஏற்படாது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தான் குரு இருக்காரு, அது உச்சமா இருக்காரு. எந்த வகையிலாவது செலவுகளை ஏற்படுத்தி விடுவார் குரு, விரய குரு. அது உங்களுடைய செல்வாக்கிற்காக, அந்தஸ்திற்காக, வாழ்க்கைக்காக, வசதிகளுக்காக கூட இருக்கலாம். இல்ல ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கூட நீங்க பணங்களை அதிகபட்சமாக செலவு பண்ணலாம். புரியுங்களா? செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் கிடைக்குது. இப்போ சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்குது. அப்போ மனதில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், ஆரோக்கியமாக நடைபெற முடியும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார், அதான் மிக சிறப்பான இடம். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திடக்கூடிய இடம் 6ஆம் இடம். வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்வைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூடுதலாக உங்களுடைய ராசிநாதனான சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார் என்பது பொதுவான விதி. அப்ப இது நாள் வரை தடைப்பட்டு வந்த முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றி அடைய போகிறது. பெரியோரின் ஆதரவும் தொடர்பும் கிடைத்திடப் போகிறது. எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் ஜெயமாக போகிறது. வரவேண்டிய பணம் கைக்கு வரப்போகிறது. புரியுங்களா? தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் லாபம் கூடுதலாகவே இருக்கும். நன்மைகள் அதிகபட்சமாக இருக்கும். பாக்கியாதிபதி செவ்வாய் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப என்ன தொழில் மீது ஒரு அக்கறை உண்டாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல் கூடுதலான அக்கறை இருக்கும். ஒரு வேகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் செவ்வாயின் சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள் கேது இருக்கார், கொஞ்சம் கவனமா இருங்க. ஞான மோட்ச காரகன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அதனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு புரிய வைப்பார்.
ஞானத்தை கொடுத்து விடுவார். யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எத்தகையது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானத்தை கொடுக்கிறே கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 7ஆம் இடத்துல தவறான நண்பனை நம்பி தவறான பாதையில் சென்று வருத்தப்பட வேண்டிய நிலையினை 7ஆம் இடத்து ராகு நடத்தி விடுவார். அப்போ இந்த எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். புதன் 11ஆம் இடத்துல உங்கள் லாபாதிபதி புதன் தான், அவர் வக்கிரம் அடைந்திருக்கிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல. அப்போ எங்க போனாலும் வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இருக்கும். எப்படி கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் 12ஆம் இடத்து குரு பாத்தீங்கன்னா விரைத்து உண்டாக்குவார். 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. இவர் வருமானத்தை கொடுப்பாரு. ஒரே வீட்டில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. 2 கிரகங்களுக்கும் 2 காரகங்கள் இருக்கின்றன. அப்ப இவர் வருமானத்தை கொடுப்பார். அப்ப இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம் தான். நேரம் அஷ்டமசனி பாதிப்பு கிடையாது. சந்தோஷமாக இருக்க முடியும். எதிர்ப்புகளை வெல்ல முடியும். 11ஆம் இடத்தில் சூரியன் சந்திரிப்பதால் ஆதாயத்தை காண முடியும். இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.